கன்னிராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலச்சுக்கரத்தோட மகா சுழற்சியில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கவிருக்கும் விஸ்வாவசு புத்தாண்டு உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு மிக முக்கியமான மாற்றங்கள் எழுதப்பட போகும் காலமாகும். குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் இந்த பதிவில் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கல. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த உழைப்பு சுரண்டல்கள், குடும்ப பொறுப்புகள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மன அழுத்தம் அனைத்தையுமே இந்த பிரபஞ்சம் அறியும். வெளியே நீங்கள் எல்லாத்தையுமே சரி செய்பவராக வலம் வந்தாலுமே உங்கள் உள்ளுக்குள்ள எத்தனை கஷ்டப்பட்டீங்க, எத்தனை சலிப்படைஞ்சிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். நான் எல்லாருக்கும் உண்மையாக தானே இருந்தும் என் வாழ்க்கையிலேயே இத்தனை தடைகள் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே பல தடவை எழுந்திருக்கும். இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகிற புத்தாண்டு காலம் வந்துருச்சு. கன்னி ராசிக்காரர்களோட கர்ம சக்கரம் இப்போ மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கும்பராசியிலிருந்து 7ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து விட்டார். இதன் மூலம் கன்னி ராசிக்கு இப்போ கண்டக சனி காலம் முழுமையாக தொடங்கிருச்சு. நவ கிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். நீதிமானான அவர் நம்ம செய்கிற கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர். இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே களத்திரஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட உறவு முறை பாடத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாற்றத்தோட தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்தில் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயோ அல்லது கூட்டு தொழிலையோ ஒரு சலசலப்பு உருவாக்குவது போல இருக்கலாம். ஆனால் அந்த தெளிவு உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமையும். அந்த பெண் உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு மிகவும் ஒரு நெருக்கமான தோழியாக இருக்கலாம். அவர் சொல்கிற அந்த ஒரு ரகசியம் உங்கள் வாழ்க்கையோட திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமாக அமையும். கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இத்தனை போராட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கன்னிராசிக்காரர்கள் இயல்பிலேயே புத்திசாலித்தனமும் எதையுமே துல்லியமாக செய்யும் திறனும் கொண்டவர்கள். ஆனால் கடந்த காலங்களில் 6ஆம் இடத்து சனி உங்களை உடல் ரீதியாகவும் கடன் ரீதியாகவும் அலக்கழிச்சிருப்பார். இப்போது கண்டக சனி தொடங்கினதுனாலும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பயிற்சியின் தாக்கத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். ஜூன் மாத குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 11ஆம் இடமான கடகராசிக்கு பயிற்சியாகிறார். குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு போகிறது கன்னிராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இது உங்கள் லாபங்களை அதிகரித்து நீண்டகால ஆசைகளை நிறைவேற்றும். அதே சமயம் மூத்த சகோதர வழி உறவுகளில் மேம்படும். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் யாருக்கோ தேடி போய் செஞ்ச உதவி இப்போ உங்களுக்கு அது ஒரு பெரும் லாபமாக வந்து சேரும். கன்னிராசிக்காரர்களோட ஜாதகத்தில் 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம் மற்றும் கூட்டு தொழிலை குறிக்கிற இடமாகும். நீங்கள் கடந்த காலங்களில் செஞ்ச தியாகங்களுக்கான அங்கீகாரம் இப்போ உறவுகளின் முதிர்ச்சியாக மாறப்போகுது. அதாவது புதிய தொழில் கூட்டாளிகள் கிடைக்கிறது, திருமண யோகம் கூடி வர்றது அல்லது பொது வாழ்க்கையில் புகழ் பெறது போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய புரிதல் தொடங்குது. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்கள் உறவுகளில் இருக்கிற போலித்தனத்தை நீக்கிறதுக்காகவே வந்திருக்காரு. நீங்கள் மற்றவங்களை அதிகம் சார்ந்திருந்த காலங்கள் மறைஞ்சு இனி உங்கள் சுயபலத்தை உணரும் காலம் இது வந்துருச்சு. ஒரு நபர் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான பலம் என்ன என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வரும். நீங்கள் மௌனமாக உழைப்பை சிந்திய நாட்களுக்கு பதிலாக இப்போ உங்களுக்கு பெரும் அங்கீகாரம் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்கள் எப்போவுமே எதையுமே திட்டமிட்டு செய்கிறவங்க. ஆனால் கண்டக சனி இப்போ உங்களை மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்பட வைக்கிறாரு.
அந்த பக்குவமே உங்கள் வெற்றிக்கான ஒரு சூட்சமமாகும். யாரை நம்பணும், யாரை தவிர்க்கணும் அப்படிங்கிற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு தானாகவே பிறக்கும். கண்டக சனியோட தொடக்கம் அப்படிங்கிறதால மற்றவங்களின் திருப்திக்காக வாழாமல் உங்கள் லட்சியத்திற்காக நீங்கள் தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனசில் ஒரு வைராக்கியம் பிறக்கும். இனி என்னால் மற்றவங்களோட சுரண்டலுக்கு ஆளாக முடியாது, எனக்குன்னு ஒரு தனி மரியாதை வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையை விதையாக மாற்றும். இது வரைக்கும் உங்களை சாதாரணமானவர்களாக நினச்சவங்க உங்களுக்கு ஒரு புதிய ஆளுமையை கண்டு வியப்பாங்க. இந்த மாற்றம் உங்கள் பேச்சில் மட்டுமல்ல, உங்கள் செயல்பாடுகள்லேயும் வெளிப்படும். தேவையற்ற உறவுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி செல்லும். இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாள். அவள் சொல்லும் ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் தொழிலில் இருந்த தடைகளை நீக்கி வெற்றிக்கான வெளியே காட்டும். ஜோதிட ரீதியாக பார்த்தா கன்னிராசியோட அதிபதி புதன் அப்படிங்கிறதால கணிதம் மற்றும் தகவல் தொடர்பில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அந்த பெண் உங்களோட அறிவுக்கு தெளிவு தருபவளாக இருப்பாள். உங்கள் ஆள் மனசில் நீங்கள் மறைச்சி வச்சுருந்த நிறைய திட்டங்களை வெளிக்கொண்டு வருவான். குறிப்பாக காதலில் இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம். கண்டக சனி காலத்தில் துணையோட சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்கள் அன்பு உண்மையானது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் நேசிக்கிற நபர் உங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாரா அல்லது உங்களை கட்டுப்படுத்த நினைக்கிறாரா அப்படிங்கிற உண்மை இந்த வருஷத்தில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வருஷத்தில் காதல் விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது வெளிப்படையான பேச்சு எதிர்பாராத விதமாக உங்கள் கவனத்திற்கு வரும். அந்த கணத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். கன்னிராசிக்கு அந்த தெளிவு ரொம்பவுமே அவசியமானது. தவறான உறவுகளில் இனி காலம் வீணாகாமல் இருக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இது. திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கசப்புகள் இந்த வருஷத்தோட நடுப்பகுதியில் முழுமையாக விலகும். ஜூன் மாதத்தில் குரு பகவான் 11ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பணவரவும் களை கட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். உங்கள் வாழ்க்கையில் துணையின் மூலம் உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களோட கௌரவத்தை உயர்த்தும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் கூட்டு தொழிலில் அதிக கவனம் செலுத்தணும். கண்டக சனி அப்படிங்கிறதால கூட்டாளிகளோட சிறு சிறு உரைசல்கள் வரலாம். ஆனால் செஞ்ச உழைப்பிற்கு ஏற்ற லாபம் ஜூன் மாதத்திற்கு பிறகு இரட்டிப்பாக கிடைக்கும். புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியோட ஆலோசனையை கேட்கறது வெற்றியை உறுதி செய்யும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகட்ட குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 5 மற்றும் 7ஆம் இடங்களின் மீது விழுற அதனால் புதிய ஒப்பந்தங்கள், பூர்வீக சொத்துக்கள் மற்றும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தோட 2ஆம் பாதியில் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வரும். அந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்தாலுமே அதுவே உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த போகிற ஒரு ஏணியாக அமையும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க தங்களோட கணக்கு வழக்குகளின் மீது துல்லியமாக இருக்கிறது நன்மையை தரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரைக்கும் சந்தித்த தடைகள் மறைஞ்சு இப்போது சேமிப்பு அதிகரிக்க தொடங்கும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் யோகம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. யாருக்கும் உங்கள் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்றதையோ அல்லது தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுறதையோ தவிர்த்துக்கணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மதிப்பு எப்போவுமே குறையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒளிஞ்சிருக்கிற துரோகிகளை கண்டக சனி இப்போ உங்கள் கண்முன்னே தோலுரித்து காட்டுவார். நண்பர்கள் போல நடிச்சுக்கிட்டு உங்களை ஏமாத்தினவங்க இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஒதுங்கி போவாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். இனி உங்கள் நேரத்தை உருப்படியான காரியங்களுக்காக மட்டுமே செலவிடுவீங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. வருஷத்தோட இறுதியில் டிசம்பர் 5ஆம் தேதி நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அடிப்படை திருத்தத்தை கொண்டு வரும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மகரத்திற்கும் கேது பகவான் 11ஆம் இடமான கடகத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறாரு. 5ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது புத்திர வழியில் சில கவலைகளை தந்தாலும் ஆன்மீக ரீதியாக பெரிய வளர்ச்சியை தரும். திடீர் பணவரவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்றதுனால குலதெய்வ ஆசி முழுமையாக கிடைக்கும்.
11ஆம் இடத்துக்கு கேது உங்கள் லாபங்களை நிலைக்க செய்வார். சில ஆன்மீக தொடர்புகள் மூலம் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் நரம்பு மண்டலம் மற்றும் ஜீரண மண்டலம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தணும். கண்டக சனி அப்படிங்கிறதுனால மன அழுத்தம் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். முறையான தியானம் உங்களுக்கு ஒரு மிகுந்த மருந்தாக செயல்படும். கன்னிராசி பெண்களுக்கு இந்த வருஷம் ஒரு சவாலான ஆனால் வெற்றிகரமான வருஷமாக அமையும். கன்னிராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கன்னிராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த கன்னிராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. கன்னி ராசிக்காரர்களோட கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா. பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலையும் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்காருங்க. லாபஸ்தானத்துல சந்திர பகவானும் அயன சயன போகஸ்தானத்துல கேது பகவானும் இருக்காங்க. கன்னி ராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில இப்போ நடந்த இந்த சனிப்பெயர்ச்சி, அதாவது இந்த மகா சனிப்பெயர்வு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும் விடுதலையும் தந்திருக்க போகுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது பொன்னான ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அன்னைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனி பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகிற மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆழமாகவும் நுணுக்கமாகவும் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கல, இது இறைவனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயமாக தாங்க இருக்க போகுது. இது ஒரு முன்னோட்டமாக நீங்கள் அனுபவிச்ச திருமண தடைகள், கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் மற்றும் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத குடும்ப போராட்டங்கள் எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் அறியுங்க. கன்னிராசிக்காரர்கள் இயல்பிலேயே புதனோட ஆதிக்கம் பெற்றவர்கள். அதனால ரொம்பவுமே துல்லியமான அறிவுத்திறனும் விமர்சன பண்பும் கொண்டவர்களா இருக்காங்க. வெளியே நீங்க எதையுமே கவனிப்பவர்களா காட்டி இருந்தாலுமே உங்க உள்ளுக்குள்ள உறவுகளால ஏற்பட்ட காயங்கள் எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியங்க. நான் யாருக்குமே துரோகம் செய்யலையே, இருந்தும் என்னோட நிம்மதியை இப்படி பறிப்போச்சு அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்குங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு மங்களமான காலம் வந்துருச்சு. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு நீங்களும் உங்கள் மனசார அந்த முருகனை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்களை அந்த அப்பன் முருகப்பெருமான் உங்கள் கையில் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு முழு மனதார நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. கன்னி ராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தை ஏற்றி இருக்குதுங்க. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைஞ்சிருக்காருங்க. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடமான மீன ராசிக்கு வர்றாருங்க. கன்னி ராசிக்கு இது ஒரு கண்டக சனி விலகிற காலம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தெளிவு பிறக்கிற காலமாக இது இருக்க போகுது. 6ஆம் இடத்திற்கு சனி பல நன்மைகளை கொடுத்தாலும் சில நேரங்களில் கடன்களையும் நோய்களையும் கொடுத்துருக்கலாங்க. இப்போ 7.5 சனி இல்லாத ராசிகளில் கன்னி ராசியும் ஒன்றுங்க. நீங்கள் பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை. இந்த மாற்றத்தோட தொடக்கமாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த உண்மை ஆரம்பத்தில் உங்கள் மனசை பிளக்கிறது போலவோ அல்லது கண்ணீரை வரவழைப்பது போலவோ இருக்கலாங்க. ஆனால் அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போக போற ஒரு மருந்தா அமைய போகுது. அந்த பெண் உங்களோட உறவுல இருக்கிறவரா இருக்கலாம் அல்லது உங்க வாழ்க்கை துணையாகவோ இருக்கலாங்க. ஆனா அவர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையை மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்ட போகுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல
உங்கள் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சவால்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும். கன்னி ராசிக்காரர்கள் எதையுமே திட்டமிட்டு செய்கிறவங்க இல்லைங்க. ஆனால் கடந்த காலங்களில் உங்கள் திட்டங்கள் எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கலாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு உண்மையாக இருந்திருப்பீங்க. ஆனால் அதே நபர் உங்களை ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்காம இருந்திருப்பாங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்கள் மன உறுதியை செதுக்க வச்ச ஒரு கர்ம பரீட்சை அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கன்னி ராசிக்காரர்களோட ஜாதகத்தில் 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திரஸ்தானம் மற்றும் கூட்டு தொழில் ஸ்தானம் ஆகுங்க. இது உங்களுக்கு புதிய உறவுகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுங்க. திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு இப்போ அந்த தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் கை கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய வசந்தம் தொடங்க போகுது. நீங்கள் இதுவரைக்கும் எதை இழந்தீங்களோ அதை விட சிறந்த ஒன்றை அடைய போறீங்க. இப்போ அந்த பழைய கசப்பான நினைவுகள் மறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சனி பகவானோட மாறுதல் உங்கள் பேச்சில் ஒரு முதிர்ச்சி பிறந்திருக்கும். யாரை நெருக்கமான வட்டத்தில் வச்சிருக்கணும், யார்கிட்ட இருந்து கண்ணியமான இடைவெளி விடணும் அப்படிங்கிற தெளிவு உங்களுக்குள்ள கசப்பான அனுபவங்கள் மூலமாக ஏற்கனவே பிறந்திருக்குங்க. 7ஆம் இடத்து சனியோட காலம் அப்படிங்கிறதால நீங்கள் எதை செஞ்சாலுமே அதில் மற்றவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவைப்படும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மனசில் ஒரு நிம்மதி பிறக்குங்க. இது வரைக்கும் உங்களை புரிஞ்சு கொள்ளாத உங்கள் வாழ்க்கை துணை இப்போ உங்கள் நிலையை உணர்ந்து உங்ககிட்ட அன்பு பாராட்டுவாங்க. இது வரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்கள் பொறுமையை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. இந்த மாற்றம் உங்கள் உறவுகளில் ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வர போகுதுங்க. தேவையற்ற சந்தேகங்களை விலக்கி ஒரு பரஸ்பர நம்பிக்கை பிறக்க போகுது. உங்களுக்கு உதவி தேவைப்பட்ட போது உங்களை புகழ்ந்தவங்க உங்கள் கஷ்ட காலத்தில் மறைஞ்சு இருந்திருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு வழியாக தெரிஞ்சாலுமே உண்மையிலேயே போலி உறவுகளை இறைவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்ற செயல்முறையாக இது பார்க்கப்படுதுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியோட ஜாதகத்தில் புதன் உங்கள் ராசிநாதன் இருக்காருங்க. 7ஆம் இடமான மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க. புதனுக்கும் குருவுக்கும் நட்பு இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவக்கூடும். அந்த பெண் உங்கள் மன அழுத்தத்தை நீக்கிற ஒரு நல்ல ஆலோசகராக திகழ போகிறாங்க. குறிப்பாக காதலில் இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. இது வரைக்கும் காதலில் இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. உங்கள் காதலை உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஏற்றுக்கொள்ளாத நிலை இப்போ மாறப்போகுது. காதல் விஷயத்துல ஒரு பெண் மூலமா ஒரு சுபமான செய்தி உங்களுக்கு சேரப்போகுது. அந்த நேரத்துல நீங்க நிதானமா பேசி பெரியவர்களோட சம்மதத்தை பெற்றிருக்கலாம். திருமணத்திற்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வருங்க. தவறான உறவுகள்ல இருந்து விடுபட்டு தப்பிச்சவங்களுக்கு இப்போ ஒரு உண்மையான அன்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. காதல்ல நேர்மை இருக்கவங்களுக்கு அஷ்டம சனி போன்ற எந்த ஒரு பயிற்சியும் பாதிப்பை உங்களுக்கு தராது. திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் அடக்கி வச்சிருந்த ஏக்கங்கள் மகிழ்ச்சியா மாறப்போகுதுங்க. 7ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது துணையோட இருந்த இடைவெளியை குறைக்குங்க. கண்டிப்பா இனி உங்க துணைக்கிட்ட ஒரு நல்ல அந்யோன்யத்தோட வாழ்றதுக்கு நல்ல ஒரு வழியா இது இருக்க போகுது.